Hi everyone, welcome back to my channel Tamil Mom-tastic. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா KFCல கிடைக்கிற அதே மாதிரியான சூப்பரான சிக்கன் ஃப்ரை வீட்லயே எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். பொதுவா KFC சிக்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதே மாதிரி சுவையில் வீட்லயே ரொம்ப சீக்கிரமா எளிதாட்டு எப்படி பண்றதுன்னு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போறோம். இனிமே இதுக்காக எந்த கடையிலையும் போய் சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டிலையே நம்ம சூப்பராக பண்ணலாம். பாருங்கள், இந்த சிக்கன் ஃப்ரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான இந்த சிக்கன் ஃப்ரை வீட்டிலையே ரொம்ப ஆரோக்கியமாக எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சிக்கனை நல்லா உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை மேரினேட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் இங்கே வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த பவுலில் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன்ஸ் போட்டுடலாம். ஸோ இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் போட்டுட்டு அதில் வந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இங்கே வந்து நான் ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்க்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல மிளகு பொடி, அதுவும் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அப்புறமா மஞ்சள் தூள், அது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர், அது ஒரு டீஸ்பூன். எலுமிச்சை பழச்சாறு, அது ஒரு 1.5 டீஸ்பூன். இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, அது ஒரு 1.5 டீஸ்பூன். தயிர், அதுவும் 1.5 டீஸ்பூன். நல்ல கெட்டியான தயிராக இருந்தால் நீங்கள் 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மசாலா வந்து எல்லா சிக்கனில் எல்லா பீசஸ்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து 1 மணி நேரம் ரெஸ்ட்டாக வைக்கணும். அப்போ தான் வந்து இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் வந்து நல்லா அழகாக பிடிச்சிருக்கும். ஸோ 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து 1 மணி நேரம் கழிஞ்சிருச்சு. இப்போ வந்து சிக்கன் கோட்டிங்காக மிக்ஸர் தயார்படுத்தணும். அதுக்கு வந்துட்டு நான் இங்கே ஒரு 4 டீஸ்பூன் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். ஸோ அது கூட பார்த்திங்கன்னா 4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேப்ரிக்கான்னு சொல்லுவாங்கள்ல, பேப்ரிக்கா பவுட்ரு, அது வந்து இருந்துன்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான், இல்லாட்டா பரவாயில்லை. அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு 1.5 டீஸ்பூன், அதாவது ஒரு பெரிய டீஸ்பூனில் நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளேக்ஸ், இதுவும் கொஞ்சமாக எடுத்து போட்டிருக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு பாதி கப்பு கிட்ட வரும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வந்து பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ப்ரெட்டை வந்து நல்லா மிக்சியில் போட்டு பொடிச்சு அதை கூட சேர்த்துக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட வந்து ஓட்ஸ் இருந்தால் ஓட்ஸ் கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக தான் இருக்கும். இப்போ நம்மளோட கோட்டிங் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 3 எக்கு எடுத்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம 1 மணி நேரம் கழிச்சு எடுத்த சிக்கனும் ரெடியாக தான் இருக்குது. இப்போ வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணதுக்காக ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை எக்கில் வந்து நல்லா டிப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மிக்சர் மாவு, அதில் வந்து நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அகெயின் வந்து எக்கில் வந்து முக்கிட்டு மறுபடியும் அதே மாவில் வந்துட்டு கோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பீஸ் கூட பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து எக்கில் டிப் பண்ணிவிட்டு மாவில் இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. அகெயின் வந்து எக்கில் வந்து டிப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து அகெயின் வந்து மாவில் இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க.
இப்படியே நம்ம எல்லா சிக்கனையும் கோட் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறது காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு குக்கரில் வந்து ஆயில் வச்சுருக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அந்த டைமில் வந்து நம்ம கோட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா சிக்கனையும் இதில் போட்டுடலாம். ஸோ வந்து நான் இங்கே வந்து ஒரு 5 பீசஸ் போட போகிறேன். எதுக்காக நான் குக்கரை யூஸ் பண்ணுறேங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃப்ரை பண்ணுற டைமை நான் எடிட் பண்ணலை. ஸோ அந்த டைம் வந்து கரெக்டாக இருக்கணும். அதுக்காக தான் நான் வந்து எடிட் பண்ணாமலே வச்சுருக்கிறேன். ரொம்ப நேரம் நீங்கள் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு உடனே நம்ம வந்து மாற்றி போடணும். சீக்கிரமாக இது ஃப்ரை ஆகிடும். ஸோ கரிஞ்சிடக்கூடாது. கரிஞ்சால் இதோட டேஸ்ட்டே போயிடும். ஸோ வந்து ஒரு மினிட்டே போதும். 1லேருந்து ஒரு 1.5 மினிட்டு ஃப்ரை ஆனால் போதும். ஸோ இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்துக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேயா, இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் போட்டுருங்க. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அதே மாதிரி டேஸ்ட்டில் நமக்கு சிக்கன் கிடைக்கும். பாருங்கள், இப்போ 2 விசில் வந்துடுச்சு, போதும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. சேம் மணத்தோட சேம் ருசியோட நமக்கு அந்த சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். பட் வந்து ஆயில் ஹீட்டாக இருக்கனால அது கொதிச்சுட்டே இருக்குது. பாருங்கள், நம்மளோட சிக்கன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் ஒரு பிளேட்டில் வச்சு காமிக்கிறேன். ஸோ ரொம்ப நேரம் அப்படியே போட்டுறாதீங்க, கரிஞ்சிடும். ஸோ உடனே எடுத்துடலாம். குக்கரில் விசில் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு விசிலை எடுத்து விட்டுட்டு அப்புறமா நீங்கள் உடனே எடுத்துருங்க. அதாவது குக்கரில் உள்ள ஆவியெல்லாம் உடனே வெளியேற்றிடணும். வெளியேற்றிட்டு அதுக்கப்புறமா சிக்கனை வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்மளோட KFC ஸ்டைல் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல, ஸ்ட்ரக்சரே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு நான் தொட்டுக்க கார்லிக் சாஸ் செஞ்சேன். அந்த ரெசிபி நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இப்போ நம்மளுடைய சூப்பரான KFC ஸ்டைல் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இதை வந்து நம்ம சாப்பிடும்போதே நமக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரிய போகிறதில்ல. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குப்பா, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீட்டில் ஏதாவது கெஸ்ட் வந்தாங்கன்னா, இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. வீட்டிலேயே ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம அந்த மாதிரி KFC ஸ்டைலில் சிக்கன் செய்யலாம். ஸோ இதுக்கு காம்பினேஷனாக கார்லிக் சாஸும் டொமேட்டோ சாஸும் சூப்பராக இருக்கும். கார்லிக் சாஸ் வந்து எப்படி வீட்டில் பண்ணலாங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஸோ அது கூட நம்ம வீட்டிலையே செய்யலாம். ஸோ இதை வந்து நீங்கள் யாருக்காவது நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்பவே மாட்டாங்க நீங்கள் தான் பண்ணீங்கன்னு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரக்சரும் சூப்பராக பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ நம்ம தைரியமாக வீட்டிலையே நம்ம இதை செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.